ஹாய் டார்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மை சைக்கோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பார்ட் 3 தான். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் போன பாட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, டேங் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பான் கொஞ்சம் பேசணும், தனியாக வர முடியுமான்னு. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் ஓகே டேங் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வாயின்னு கொஞ்சம் தூரமாக போய் அங்கே வந்து நின்றுக்கிட்டு பேசுகிறீங்க. அப்போ வந்து டேங் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லனா, வயன் நான் 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 உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வயனுக்கு மனசுக்குள்ளே ஏண்டா பார்த்து ஒரு நாள் கூட ஆகலை, இப்போ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மைண்டுக்குள்ளே ஓடுது. இப்போ வந்து வயன் வந்து டேங் கிட்ட சொல்கிறான், டேங் அது வந்து எனக்கு இப்போ இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது. ஸோ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா, ஓகேயா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கு டேங் ஏன் லவ் பண்ண முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்ன லவ் பண்ணணும், புரிச்சுதா அப்படின்னு அவள் அசால்ட்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே நம்ம வாயனுக்கு ஒன்றுமே புரியலை. அவனும் அங்கே லீனா கிட்டே போகிறான். இப்போ லீனா வந்து, ஹே வாயன் என்னடி ஆச்சு, அவள் என்ன சொன்னா, அவ அவ லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான்டி எனக்கு. என்னது லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? அப்போ ஜீஹு, ஆமாம் அவனை பார்த்து ஒரு நாள் கூட ஆகலை, எப்படி வாயன்? ஆமாம் நீ என்ன சொன்ன? இல்லை எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன்னா. அதுக்கு இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சைக்கோத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ மிஸ் சொன்னது கரெக்டு தான். ஓகே வேன், இனிமே நீ கூட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓகேவா இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்புறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் 3 பேருக்கும் செம்மையாக பசிக்குது. இங்கே நம்ம லீனா சொல்கிறான், ஓகே வேன் எனக்கு பசிக்குது, ஸோ நான் ஜீஹு கூட போய் பக்கத்து கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜீஹும் நம்ம லீனாவும் வந்து கிளம்பி போகிறான். இங்கே நீங்கள் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் இன்னும் காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கதவை தட்டுறான். ஸோ நீங்களும் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அங்கே வேறு யாரும் இல்லை, டேயான் தான் நிற்கிறான். நீங்கள் டேயான் நீ எதுக்காக இங்கே வந்த அப்போ டேயான் சொல்கிறா, இல்லை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், வீட்டில் யாரும் இல்லையா? அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம்? எதுவா எனக்கு தேவையில்லாத விஷயம்? நான் என்ன இப்போ கேட்டேன், வீட்டில் யாரும் இல்லையா? சரி ஓகே, வீட்டில் யாரும் இல்லை, இப்போ என்ன அதுக்கு? ஓகே அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டேயாங் உங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறான். ஸோ இங்கே டோரை க்ளோஸ் பண்ணுறோன்னே லைட்டு போகுது, கரண்ட் எல்லாம் கட் ஆகுது. ஸோ உங்களுக்கா பக்குன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் பின்னாடி போகிறீங்க, போய் ஓலை பின்னாகுறீங்க. இங்கே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக அங்கே ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக லைட்ஸ் எல்லாம் ஒன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஓர கண்ணால் பார்க்குறீங்க. பார்த்தா டேந்தா எங்கள் ஹேண்டில் ஒரு கேக்கோடு நிற்கிறான். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வருது, ஐயோ எனக்கு எப்படி மறந்து போச்சு இன்றைக்கி நம்மளோட பர்த்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. எங்கள் டேயாங்குமே ஹாப்பி பர்த்டே வாயன் அப்படி சொல்லி உங்கள் கையில் வந்து ஒரு நைஃப் கொடுக்குறான். ஸோ கேக்கு கட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களுமே வாங்கி, என்னோடய பர்த்டேன்னு எனக்கே ஞாபகத்தில் இல்லை, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து டேயாங் கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு டேயாங், வயன் நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப், எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? ஓகே கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் கன்ஃபியூஸாக
ஆ ஓகே அப்படின்னு சொல்லி கேக் வந்து கட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கீப் ஆகுது. ஸோ இந்த டேஸ் எல்லாம் டேயாங் மேலே உங்களுக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்கும். வாயனுமே டேயாங் கிட்ட சொல்லியிருப்பான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஸோ டேயாங்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா. ஸோ இப்படியே டேஸ் எல்லாம் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சண்டே டைம். ஸோ 4 பேருமே நீங்கள் டேயாங், லீனா, ஜீஹு 4 பேருமே ஷாப்பிங் போகிறீங்க. இங்கே ஷாப்பிங் மாலில் தான் ஜீஹு வந்து நடுவில் இருக்கான். நீங்கள் வந்து ஜீஹோட கை அந்த ஹேண்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜீஹோட ரைட் சைட் லீனா வந்து ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் உங்களோட லெஃப்ட் சைட் வந்து டேயாங் இருக்கான். நீங்கள் டேயாங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ டேயாங் வந்து பார்க்குறவங்க ஹேண்டை அவனுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் வந்து ஜீவோட ஹேண்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக வரான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டே வந்து வான் இந்த ஷர்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு டேயாங். ஓகே அப்போ வாங்கிக்கோ. அப்போ வந்து அங்கே ஜீஹு வந்து வான் இந்த ஒயிட் ஷர்ட் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப மேட்ச் ஆகுது. ஆமாம் இல்லை, சூப்பராக இருக்குது. டேயாங் இது எப்படி இருக்குது? இல்லை இது நல்லாவே இல்லை, இதுதான் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ வாயனுமே சாரி டேயாங், எனக்கு இதுதான் என்னோடய ஃபேவரட் கலர் தெரியுமா, இந்த ஷர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. டேயாங்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் அகைன் சொல்கிறீங்க ப்ளீஸ் டேயாங் எனக்கு இந்த ஷர்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வேணும் டேயாங், ப்ளீஸ் டேயாங் இது வாங்கித்தா டேயாங் அப்படின்னு வந்து டேயாங் கிட்டே சொல்கிறீங்க. அதுக்கு டேயாங்குமே வான் என்ன அவள் ஜஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டி, இவள் யார் அப்படின்னு வந்து கோவமாக கேட்குறா. அதுக்கு நீங்களுமே டேயாங் அவள் என்னோடய ஃப்ரெண்டு டேயாங், அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஷர்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காண்டி இது வாங்கித்தா டேயாங் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. டேயாங்குமே என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ எல்லோரும் ஷாப்பிங் பண்ணி எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்புறான். இங்கே டேயாங்க்கும் செம்ம காண்டா, அவளும் வீட்டுக்கு கிளம்புறான். நம்ம ஜீஹு மேலே தான் செம்ம காண்டாக இருந்திருப்பான். ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஜீஹுமே உங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி நைட் வந்து தங்குறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல் வந்து ரிங் ஆகுது. ஸோ அந்த சவுண்டு எங்கேருந்து வரும்னா ஜீஹோட ரூமில் இருந்ததா. ஸோ நீங்கள் வந்து எங்கள் ரூமில் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பதட்டமாக. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃபோனு தான். உங்கள் ஃபோன் இப்போ ஜீஹு ஓட ரூமில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாரி ஜீஹு வந்து அப்படியே உங்கள் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டு கூப்பிட்றா. வான் உன்னோட ஃபோன் என்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லும்போது நீங்கள் வந்து ஃபோனை வாங்கிட்டு தேங்க்ஸ் யூ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து யாரோ கதவை தட்டுறான். ஸோ நீங்கள் 2 பேருமே ரூம்குள்ளே இருந்ததுனால உங்களுக்கு கேட்கல. ஸோ அதனால் நம்ம லீனா வந்து போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்ம டேயாந்தா. அப்படியே நம்ம லீனாவும் தள்ளிக்கிட்டு உள்ளே வந்து உங்கள் ரூமுக்கு தான் வரான். சரி காண்டா. ஸோ உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு இன்னும் கோவம் ஏறுது. என்னென்னு பார்த்தா நீங்களும் அதாவது ஜீஹும் வந்து ஒரே ரூமில் தானே இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்கள் 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும் இல்லை ஜீஹு வந்து எனக்கு ஃபோன் கொடுக்கதா வந்தான்னு. ஸோ டேயாங்க்கு இது தெரியாதில்ல. ஸோ அவள் செம்ம காண்டா வந்து ஜீஹோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட எடுத்து வந்து சொல்கிறான், ஏய் நீ எங்கடா இங்கே வந்த, நீ என்ன வான் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு வந்து கோவமாக கேட்குறா. நீங்களுமே டேயாங் கிட்டே போய் டேயாங் அவனை விட்டு டேயாங், அவள் ஜஸ்ட் ஃபோன் கொடுக்க தான் வந்தேன் அப்படி வந்து சொல்கிறீங்க. டேயாங்குமே இது நம்புகிற மாதிரி இல்லை, என்னவான்னு சொல்கிறேன், இது எனக்கு நம்ப சொல்கிறியா, என்னவா நீ ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறான். உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியாமல் டேயாங் விட்டு டேயாங் அவள் ஜஸ்ட் இந்த ஃபோனை கொடுக்கறதுக்காக தான் வந்தா. இல்லை நான் இது நம்ப மாட்டேன். அப்போ நீ எது சொன்னால் நம்புவேன்? இல்லை நீங்கள் 2 பேரும்
நீ என்ன ஏமாத்துறல வாயன் அப்படின்னு வந்து வாயன் கிட்ட கேட்குறான். வாயனுமே ஏன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சாட்டையா? இல்லை நான் கேட்குறேன் என்ன ஆச்சு உனக்கு? ஜஸ்ட் ஃபோனு கொடுக்க தான் வந்தேன். ஜீஹு சொல்லு ஜீஹு. டேயாங் ஆமாம் டேயாங், வாயனோட ஃபோன் என் ரூமில் தான் இருந்துச்சு, ஸோ அதனால தான் கொடுக்க வந்தேன். அப்போ டேயாங் வந்து சொல்கிறான், ஓகே வாயன் நான் யார் உனக்கு? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே. அப்போ ஏன் ஷாப்பிங் மாலில் நான் கொடுத்த ஷர்ட்டை வாங்காமல் இவ கொடுத்த ஷர்ட்டை வாங்கினேன் அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்களுமே டேயாங் என்ன டேயாங், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ இந்த இது இவ்வளோ பெருசாக்காத டேயாங், எனக்கு அந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் என்னோடய ஃபேவரட் கலர், ஸோ அதனால தான் வாங்கினேன். ஸோ உனக்கு தெரியாதுல்ல என்னோடய ஃபேவரட்ஸ் எதுன்னு, ஜீஹுக்கு தான் தெரியும், அதனால தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ டேயாங்குமே ஓஹோ அப்போ ஜீஹு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ உங்களுக்கு இதில் மீனிங் வந்து புரியுது. டேயாங் நீ என்ன டேயாங் சொல்கிற? இல்லை வாயன் நான் சும்மா தான் கேட்குறேன், ஃப்யூச்சர்லேயும் நீ ஜீஹு கொடுத்தா தான் வாங்குவியா அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ உங்களுக்கு இது நல்லாவே புரியுது இவன் என்ன சொல்ல வரான்னு. டேயாங் இது பாரு டேயாங், நீ ஏதோ தப்பாக கற்பனை பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேசாத டேயாங், கொஞ்சம் யோசிச்சு பாரு, இங்கே எதுவும் நடக்கலை டேயாங். ஓகே வாயன் எனக்கு புரியுது, இன்னும் எதுவும் நடக்கலைன்னு எனக்கு புரியுது, பட் இனிமேதான் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் அப்படியே டேயாங்க ஸ்லாப் பண்ணுறீங்க. அப்படியே சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன டேயா நீ பேசுகிற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ ஓகே காய்ஸ், நான் இந்த பார்ட்டை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு போங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே பாய் பாய்.